Myself, I'm from final year biomedical engineering. நாங்கள் வந்து இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட ஃபைனல் இயர் ஹேக்கத்தான் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதோட டைட்டில் என்னென்னா ஸ்மார்ட் ஐஓடி பேஸ்டு மெடிசன் இன்வென்டரி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் என்ன பர்பஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நிறைய மெடிசன்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போகுது. ஏன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு தெரியாமல் அது ரொம்ப நாள் வச்சுருக்கனால அது வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டாக போகுது. அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம், இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 30% வந்துட்டு மெடிசன்லாம் வந்து 1 இயர்க்கு ஒரு டைம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதில் 20% வந்துட்டு ஷார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட பர்பஸ் என்னன்னா இந்த இதில் ஃபார்மசியில் வந்துட்டு அந்த செல்ஃப்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்களா, அதுக்கு கீழே வந்து நம்ம லோட் செல் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோட் செல் வந்து யூஸ் பண்ணுறோம். லோட் செல் எதுக்குன்னா மெடிசனோட வெயிட்டை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசம் நம்ம வந்து லோட் செல் யூஸ் பண்ணுறோம். RFID ரெண்டாவது வந்து RFID வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா மெடிசனை வந்து ரியல் டைமாக ட்ராக் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பைரி ஆக போகுதுன்றத வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். எது மூலியமானா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இது கார்டு ஸ்வைப் பண்ணி அது எவ்வளோ எம்ஜி இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இது பண்ணுறதுக்காகவும் நம்ம